வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 23/9/2025 விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் 3 மணி முதல் 4:30 வரை. குளிகை 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் 9 மணி முதல் 10:30 வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சூரிய உதயம் 6:03. கரணம் 7:30 முதல் 9 மணி வரை. திதி இன்று அதிகாலை 2:49 வரை. பிரதமை பின்பு துதியை. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:17 வரை. ஹஸ்தம் பின்பு சித்திரை. யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் 2:17 வரை. சதயம் பின்பு புரட்டாதி. மேஷராசி நேயர்களே, முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள். எதிலும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். குழந்தைகளுடன் மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள். வியாபாரத்தில் வெற்றிகள் கிடைக்கும். தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. சிந்தனைகள் அதிகமாகும். சுபிட்சங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். அஸ்வினி நல்ல முடிவுகள் கிடைக்கும். பரணி வெற்றிகள் கூடும். கிருத்திகை வளமான நாள். ரிஷபராசி நேயர்களே, நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். போட்டி பொறாமைகள் விலகும். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். யோசித்து செயல்பட்டால் லாபங்கள் கிடைக்கும். மேல் அதிகாரிகளிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். அலைச்சல்கள் கூடும். அனுபவங்கள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். கிருத்திகை கௌரவங்கள் கூடும். ரோகிணி நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். மிருகசிரீஷம் வளமான நாள். மிதுனராசி நேயர்களே, மனதிற்கு பிடித்தவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். வியாபாரத்தில் மாற்றங்கள் ஏற்படும். மேன்மைகள் ஏற்படும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். பேச்சு திறமையால் வளமான நிலை உண்டாகும். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். ஆதரவுகள் கூடும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். மிருகசிரீஷம் ஆசைகள் நிறைவேறும். திருவாதிரை உதவிகள் கிடைக்கும். புனர்பூசம் வளமான நாள். கடகராசி நேயர்களே, தடைப்பட்டிருந்த வேலைகளை செய்து முடிப்பீர்கள். நல்ல முடிவுகள் கிடைக்கும். உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகள் உண்டாகும். வியாபாரத்தில் வருமானம் கூடும். அலைச்சல்கள் கூடும். சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். ஒத்துழைப்பான நிலை ஏற்படும். மாற்றங்கள் உண்டாகும். அமைதியுடன் செயல்படவும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். புனர்பூசம் நிம்மதி கிடைக்கும். பூச முயற்சிகள் கைகூடும். ஆயில்யம் வளமான நாள். சிம்மராசி நேயர்களே, மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும். தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. வியாபாரத்தில் வருமானம் கூடும். உடன் இருப்பவர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் எதையும் மாற்றியமைத்து செயல்படுவீர்கள். புதுவிதமான அனுபவங்களும் தன்னம்பிக்கையும் ஏற்படும். வளர்ச்சிகள் அதிகமாகும். பொருள் வரவுகள் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். மகம் பேச்சுக்களில் நிதானம் தேவை. பூரம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். உத்திரம் வளர்ச்சிகள் கூடும். கன்னிராசி நேயர்களே, கடமைகள் அதிகமாகும். தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும். யோசித்து செயல்படவும். நிதானமாக செயல்பட்டால் லாபங்கள் கிடைக்கும். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் எதிர்பாராத அனுபவங்கள் உண்டாகும். மாற்றங்கள் கிடைக்கும். பொறுமையுடன் செயல்படவும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். உத்திரம் பொறுமையுடன் செயல்படவும். ஹஸ்தம் கௌரவங்கள் கூடும். சித்திரை வளர்ச்சிகள் உண்டாகும். துலாம் ராசி நேயர்களே, தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும். வரும் காலம் தொடர்பான சிந்தனைகள் கூடும். கோபத்தை குறைத்து பொறுமையுடன் செயல்படவும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். நிதானமாக செயல்பட்டால் லாபங்கள் அதிகமாகும். பணியில் மேன்மைகள் ஏற்படும். தன்னம்பிக்கை கூடும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். சித்திரை லாபங்கள் கிடைக்கும். சுவாதி நிம்மதியான நாள். விசாகம் ஆர்வம் ஏற்படும். விருச்சிகராசி நேயர்களே, பணியில் முன்னேற்றங்கள் உண்டாகும். எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் ஏற்படும். அலைச்சல்கள் கூடும். சாதகமான நிலை உருவாகும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள். சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். அனுகூலங்கள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். விசாகம் முன்னேற்றங்கள் கூடும். அனுஷம் ஆர்வம் ஏற்படும். கேட்டை வளர்ச்சிகள் கூடும். தனுசு ராசி நேயர்களே, லாபமான நிலை ஏற்படும். பணியில் முன்னேற்றங்கள் உண்டாகும். உத்தியோகத்தில் கடமைகள் கூடும். மாற்றங்கள் கிடைக்கும். வியாபாரத்தில் இடமாற்றம் உருவாகும். லாபகரமான சந்தர்ப்பங்கள் அமையும். சுபிட்சங்கள் கூடும்.
அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். மூலம் அலைச்சல்கள் கூடும். போராடும். கடமைகள் அதிகமாகும். உத்திராடம் வளமான நாள். மகர ராசி நேயர்களே, இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். உடன் பிறந்தவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். உடன் இருப்பவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள். வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். தன்னம்பிக்கை உருவாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். உத்திராடம் தேக்க நிலை நீங்கும். திருவோணம் கடமைகள் அதிகமாகும். அவிட்டம் நிதானம் தேவை. கும்பராசி நேயர்களே, வியாபாரத்தில் வளர்ச்சிகள் கூடும். அனுகூலங்கள் ஏற்படும். பொறுமையுடன் செயல்படவும். வரும் காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகமாகும். குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். சிந்தனைகளின் மூலம் மகிழ்ச்சியான நிலையம் உண்டாகும். அமைதியுடன் செயல்படுவீர்கள். எதிலும் லாபங்கள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் வளர்ச்சிகள் கூடும். சதயம் சிந்தனைகள் கூடும். புரட்டாதி வளமான நாள். மீனராசி நேயர்களே, கற்பனைகள் அதிகமாகும். மேன்மையான நிலை ஏற்படும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். பூர்வீக சொத்துக்களின் மூலம் மகிழ்ச்சியான நிலை உருவாகும். தன்னம்பிக்கை ஏற்படும். மனதில் மாற்றங்கள் கிடைக்கும். முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள். அனுகூலங்கள் ஏற்படும். வெற்றிகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். புரட்டாதி மேன்மைகள் ஏற்படும். உத்திரட்டாதி அலைச்சல்கள் கூடும். ரேவதி அனுகூலங்கள் உண்டாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.